இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பருட்டோ எபிசோட் 171. இந்த எபிசோட்ல பருட்டோ அண்ட் சோஜிஜோ ரெண்டு பேரும் சண்டை போறதுக்கான ஏற்பாடு எல்லாத்தையுமே நம்ம ககாஷி பண்ணியிருப்பான். இந்த பேட்டில் கடைசி வரைக்கும் நீ இருந்தீங்கன்னா உன்னோட ஜெயில் டைமை நான் கம்மி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் சோஜிஜோ இந்த பேட்டிலுக்கு அமைச்சிருப்பாங்க. நானும் ரெடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே அந்த இடத்துல சண்டை போட ஆரம்பிக்க நம்ம பருட்டோ அவனோட அட்டாக்ல இருந்துலாம் தப்பிச்சுட்டு அவன் புதுசாக கற்றுக்குன்னா வின் ஸ்டைல் ட்ரெஸ்ஸிங்னு அந்த இடத்துல யூஸ் பண்ணுவான். இருந்தாலுமே அவனோட ரிப்பல் அட்டாக் மூலயமா அந்த அட்டாக் அந்த இடத்துல அவன் டாச் பண்ணி அந்த அட்டாக் மேலே போய் சீலிங்கை உடைக்கோங்க. முன்ன விட உன்னோட ஜுட்ஸு நீ ஸ்ட்ராங் ஆகிக்கிற, இருந்தாலும் என்னெல்லாம் அதை வச்சு டிஃபீட் பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் அந்த இடத்துல சோஜிஜி பேசுறான். வாடா பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோஜிஜி அந்த இடத்துல ஃபாஸ்டா மூவ் ஆகி நம்ம பருட்டோ மண்டையை கடிக்க போக பருட்டோ அதுல இருந்தெல்லாம் தப்பிச்சுட்டு ஃபைனலா இந்த நேரத்தில் நான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலே கிக்கு விட்டுட்டு அந்த இடத்துல மறுபடியுமே ரசிங்கனை கிரியேட் பண்றான். இந்த வாட்டி அவன் புதுசா கிரியேட் பண்ண அந்த ரசிங்கனை கிரியேட் பண்றாங்க. அதை இதே தான் மறுபடியும் ட்ரை பண்ண போறியா, வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு சோஜிஜி அவனோட ரிப்பல் பேரியர் ஜூட்ஸும் அந்த இடத்துல யூஸ் பண்ண ரெண்டு பேருமே அந்த இடத்துல கிளாஷ் ஆகுவாங்க. முன்ன மாதிரிலாம் இல்லாம பருட்டோட ரசிங்கன் அந்த ரிப்பலையே உடைச்சி சோஜிஜி அந்த இடத்துல பயங்கரமா அடி வாங்கி கீழே விழுகிறாங்க. சோஜிஜி மட்டும் அந்த பேரியர் ஜூஸுவை யூஸ் பண்ணலனா அவன் செத்தே போயிருப்பான் இந்த அட்டாக் மூலமா. நார்மலா பருட்டோ வந்து ரசிங்கனை பெருசா கிரியேட் பண்ணணும், அதாவது ஜெயண்ட் ரசிங்கனை கிரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் இருந்திருப்பான். பட் ரசிங்கனை கம்ப்ரஸ் பண்ணி சின்னதாகிறது மூலமா உன்கிட்ட இருக்க லிமிட்டடான சாக்கரா வச்சு அதை பவர்ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும் இல்லையா. பருட்டோமே ககாஷி கிட்ட போயிட்டு இந்த மாதிரி நான் பாத்தீங்களா நான் அந்த ஜூஸுவை யூஸ் பண்ணி காமிச்சிட்டேன், மவுண்டனியுமே நவுத்திட்டான் இந்த மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் கையிலுமே சின்ன சின்ன காயங்கள் ஏற்பட்டிருக்கும். அது மட்டும் இல்லாம சாக்கரா மொத்தம் காலியாகி அந்த இடத்துலயே மயங்கி விழுந்துருவான். இபிக்கு என்ன அப்படின்ற மாதிரி கேட்கும் போது நேத்துல இருந்து அவன் விடாம ட்ரைனிங் எடுத்து இருந்தான், அதனால தான் சாக்கரா காலியாக கீழே விட்டான்ற மாதிரி ககாஷி சொல்றான். அதே சமயம் நம்ம சாஸ்கே கூட சாரடாவுமே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கேன். அந்த குணாயில இருந்துலாம் தப்பிக்க தான் ட்ரை பண்ணுவா, இருந்தாலும் அவளால பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியாது. நம்ம சாஸ்கே தான் எல்லாத்தையுமே ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். 2-3 அட்டெம்ட் போனாலுமே அந்த இடத்துல சாரடாவால ஒழுங்கா பண்ண முடியாது. அடுத்த வாட்டி பண்ணிடுவோன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம சாக்கரா வராங்க. மறுபடியும் ட்ரைனிங்கை டிஸ்டர்ப் பண்ண வந்துட்டீங்களான்ற மாதிரி சாரடா சொல்ல, கிடையாது உன்னோட ட்ரைனிங் எப்படி போயிட்டு இருக்குன்னு சொல்லி பார்க்கறதுக்காக தான் நான் வந்தேன். நீ உன்னோட ஷரிங்கனை மட்டும் நம்பியே இருக்கக்கூடாது, நீ இன்னமும் நிறைய விஷயங்கள்லாம் கத்துக்க வேண்டியது இருக்கு. நீ இதுல சீரியஸா இருக்கியா இல்லையான்னு சொல்லி தெரிய மாட்டேங்குது அந்த மாதிரிலாம் கேட்டுக்கிட்டு இருக்க. நீ ஏன் கூட சண்டை போடுன்ற மாதிரி தான் அந்த இடத்துல சாக்கரா சொல்லுவோம். நான் சீரியஸா தான் இருக்கேன், வாங்க பார்த்துலான்ற மாதிரி சாரடாவுமே சொல்ல, ஓகே ரெண்டு பேருமே சண்டை போறதுக்காக ரெடி ஆகுறாங்க. ஃபர்ஸ்ட் அட்டாக் பண்றவங்க தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரடா ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண சாக்கரா அதுல இருந்து தப்பிச்சிருவா. ஷூரிகன்ஸ்லாம் வச்சு அட்டாக் பண்ணாலுமே அதில் ஈஸியாக டாச் பண்ணி தப்பிச்சிருவா. ஃபைனலாக அந்த இடத்துல ஃபயர் அட்டாக் பண்ணி சாக்கராவோட கதை முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி அவன் நினைச்சிக்கிட்டு இருக்க. பார்த்தா நம்ம சாக்கரா அந்த இடத்துல பின்னாடி வந்து நிற்கிறாங்க. ஆனா எப்படி அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவ ஷரிங்கனை விட்டு வேகமா மூவ் ஆயிட்டா இல்லையா, அதை பத்தி யோசிக்கிட்டு இருக்குங்காட்டியும் நான் உனக்கு அதை தெளிவா புரிய வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தரையில பஞ்ச் பண்ணா அது ரொம்பவே ஒரு பெரிய டேமேஜ் கொடுத்துருக்கும். சாரடா அவ்வளவு தூரம் போய் நின்று இருப்பா. சாக்கரா வேகமா மூவ் ஆகி அவ பக்கத்துல மூஞ்சில குத்தும் போது எப்படியோ சாரடா ஷரிங்கனை யூஸ் பண்ணி அதில் தப்பிச்சாலுமே அவ்வளவு பெரிய மரமே அந்த இடத்துல கவுந்துரும். இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு நம்ம அந்த இடத்துல சாரடா ரொம்பவே டென்ஷன் ஆகலும் பயத்தாலையும் இருப்பா. பிகாஸ் கொஞ்சம் விட்டு இருந்தா அவளோட கதையா அந்த இடத்துல முடிஞ்சிருக்கும் இல்லையா. சோ அந்த இடத்துலயே பயங்கரமா மூச்சு வாங்கி டயர்டா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. உன்னோட சாக்கரா கண்ட்ரோல் வந்து ரொம்பவே வீக்கா இருக்கு. நீ ட்ரைனிங் எடுக்கும் போது வித்தியாசமா இருக்கும், ரியாலிட்டி பேட்டில்னு சொல்லும் போது ரொம்பவே வித்தியாசமா இருக்கும். ஏன்னா ரியாலிட்டி பேட்டில்ல நீ டென்ஷன் ஆகுவ, அதனால உன்னோட எனர்ஜி நீ அதிகமா யூஸ் பண்ணுவ. நீ ஷரிங்கனை யூஸ் பண்றதுனால அதுவே நிறைய சாக்கராவை எடுக்கும். அதனால உன்னோட சாக்கராவை நீ ஒழுங்கா அலோகேட் பண்ணி யூஸ் பண்ண கத்துக்கணும். அந்த இடத்துல சாக்கரா வந்து சாரடாக்கு புரியுற மாதிரி உன்னோட சாக்கரா கண்ட்ரோல் வீக்னஸையுமே அதனால தான் நீ சீக்கிரமா சாக்கரா ரன் அவுட் ஆகி கீழே விழுகிற. அது எல்லாத்தையுமே நீ பண்ண மட்டும்தான் உன்னோட வீக்னஸை நீ ஓவர் கம் பண்ண முடியும். நீ சாஸ்கே கிட்ட எவ்வளவு கேட்டு இந்த மாதிரி ட்ரைனிங் எடுக்கிறேன்னு சொல்லி எனக்கு நல்லாவே புரியுது. நீ விட்டு கொடுக்க பாட்டியா அப்படின்ற அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்கும் போது நான் கண்டிப்பா இதை விட்டு கொடுக்குற ஐடியாலே கிடையாது. மீச்கே போயிட்டு நானும் போயிட்டோம் திரும்பி கண்டிப்பா கூட்டு வரும், அதனால நாங்க வந்து ஸ்ட்ராங் ஆகியே தீருவோம், அதனால நான் கடைசி வரைக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. காட்டு பாப்போம் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சாக்கரா கேப்பா. உடனே சாரடாவுமே பஞ்ச் பண்ண அதை ஈஸியாவே அவன் வந்து பிடிச்சிருவா. இப்படி ரெண்டு பேருமே அந்த இடத்துல சண்டை போட முடிஞ்ச அளவுக்கு சாரடா அந்த இடத்துல ஷரிங்கனை யூஸ் பண்ணி அந்த அட்டாக் எல்லாத்தையுமே தப்பிச்சுக்கிட்டே இருக்க. அந்த இடத்துல அவளால ரொம்ப நேரம் அவளோட கண்ட்ரோல்லே இருக்க முடியலங்க. நிறைய சாக்காவை யூஸ் பண்றதுனால அவன் அந்த இடத்துல ரொம்பவே அன்ஸ்டேபிளா தான் இருக்கா. தடிக்கையுமே கீழே விழுந்து மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கா. சரி இன்னைக்கு இதோட போதும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சாஸ்கே சொல்ல, என் ஷரிங்கன் போற வரைக்கும் நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவ சொல்றாங்க. நீ தேவையான டைம் தான் கொடுக்கணும், அப்பதான் உன்னால உன்னோட எபிலிட்டிஸ் எல்லாத்தையுமே இன்க்ரீஸ் பண்ண முடியுன்ற மாதிரி சாஸ்கே சொன்னாலும் என்னால முடிஞ்ச விஷயங்களா இன்னமும் ஒரு விஷயம் இருக்கு, அதையுமே ட்ரை பண்ணி பார்த்துலாம் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சாரடா சொல்ல, சரி அப்படின்ற மாதிரி கடைசி வாட்டின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே மறுபடியும் சண்டைக்காக ரெடி ஆகுறாங்க. இந்த வாட்டி ஃபயர் பால் ஜுட்ஸு வச்சு ஓப்பனிங் கிரியேட் பண்ணி ஜம்ப் பண்ணி சண்டை போட்டு ரெண்டு பேருமே ஹேண்ட் டு ஹேண்ட் கம்பேட் சண்டை போட்டுக்கிட்டே இருக்கு. அது எல்லாத்துலயுமே தப்பிச்சு ஒரு அடி வாங்கி அந்த இடத்துல போய் நிக்க. ஃபைனலா அந்த இடத்துல இதான் உன்னோட லிமிட், இதோட முடிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாக்கரா அந்த இடத்துல அவளோட ஃபுல் பவரோட அட்டாக் பண்ண வர சாரடா அந்த இடத்துல சாக்கரா எந்த மாதிரி மூவ் ஆகி அவளோட சாக்கராவை ஃபோக்கஸ் பண்றாலோ அதே விஷயத்தை காப்பி பண்ணி இவளுமே அந்த இடத்துல யூஸ் பண்றா. ரெண்டு பேருமே அந்த இடத்துல கிளாஷ் ஆக இவங்க ரெண்டு பேரையும் சுத்தி இருக்க எல்லா இடமும் டேமேஜ் ஆகுது.
ஃபைனலா நான் இதை பண்ணி காமிச்சிட்டேன், என்னோட ரிசல்ட் நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காமிச்சிட்டேன்னா அப்படின்ற மாதிரி அவ கேட்க, அவன் அந்த இடத்துல வீக் ஆகி சாய நம்ம சாஸ்கே இந்த இடத்துல வந்து இப்படி உன்னோட அம்மாவோட மூவை காப்பி பண்ணியிருக்க அப்படின்னா அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல சாஸ்கே கேட்க, அவங்களோட சாக்கர கண்ட்ரோலை என்னால் பர்ஃபெக்டாலாம் பண்ண முடியாது, பட் அவங்களோட பிசிக்கல் மூவ்மெண்ட்டை என்னால் பண்ண முடியும் இல்லையா. ஸோ ரெண்டுத்தையுமே என்னால் முடிஞ்ச அளவுக்கு கம்பைன் பண்ணி அந்த இடத்துல யூஸ் பண்ண சொல்ல போனால் இது ரொம்பவே ஒரு ரெகுலஸான மெத்தட்னே சொல்லலாம். பட் இந்த இடத்துல அது வந்து நல்லாவே ஒர்க் ஆயிருச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் டைம் தான் நான் இது வந்து எனக்குள்ள ஒரு சாக்கரா ஃப்ளோவை ஸ்மூத்தா போனதை ஃபீல் பண்ணேன். சாக்கரா சாரடாவை ஹேக் பண்ணி இந்த மாதிரி முட்டாள்தனமான விஷயத்த மறுபடியும் பண்ணாதன்ற மாதிரி சொல்ல நான் கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டேன், பிகாஸ் என்னோட ரிசால்வை நான் உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி ஆகணும் இல்லையா அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல அவ சொல்லுவா. நான் கண்டிப்பா அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவளுமே சொல்றாங்க. இப்படி அவங்க ரெண்டு பேருமே பேசி கொஞ்சம் எமோஷனலாக இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம சாக்குற அந்த இடத்துல எழுந்திருச்சு, சரி வாங்க மறுபடியும் நம்மளோட ட்ரைனிங் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிச்சிடறா. நீ மறுபடியும் ஆரம்பிக்கனா எப்படி ஃபீல் பண்ணுவா தெரியுமா அப்படின்னு இந்த இடத்துல சாஸ்கே கேட்க, ஆல்ரெடி என்கிட்ட இருக்க சாக்கரெல்லாம் காலி ஆயிடுச்சு, மறுபடியுமா அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல சாரடாவோட ரியாக்ஷன் இருக்கு. அதுக்கு சாக்குற அந்த இடத்துல, நான் சொன்னாட கிட்ட ட்ரைனிங் எடுக்கும் போது உண்மையான ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு தெரியுமா, நம்மளோட லிமிட்டை நம்ம தாண்டிட்டதுக்கு அப்புறம் தான் என்னோட உண்மையான ட்ரைனிங்கே இருக்குன்னு அவங்க சொல்லுவாங்கன்ற மாதிரி அந்த கதையை எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பா. அவங்க என்ன கொஞ்சம் கூட பிரேக் எடுக்க விட மாட்டாங்க, என்னோட எலும்பு கூட உடஞ்சா கூட விட மாட்டாங்க, ஏன்னா அவங்களால மறுபடியும் ஹீல் பண்ண முடியும் இல்லையா. இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க நம்ம சாரடாக்கு போதும் போதும் சீரியஸாவா அப்படி நம்ம தான் அந்த இடத்துல இருக்கு. அதே சமயம் உரோச்சிமாரோ லேபை காட்ட அந்த இடத்துல பெரிய மிச்கி வந்து இந்த மாதிரி இப்போ அஷிராமா செல்ஸ் வந்து சுத்திக்கிட்டு இருக்கு இல்லையா, அது வந்து நம்ம உரோச்சிமாரோட பழைய லேப்ல இருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கு. இதுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன மற்ற அஷிராமா செல்ஸ் எல்லாத்தையுமே அவன் ரிட்ரீவ் பண்ணியிருப்பான், பட் சில பீஸ் அவனால கண்டுபிடிச்சிருக்க முடியாது. ஏன்னா இருந்தாலும் அந்த விஷயத்த பெரிய யாராலையும் ஹேண்டில் பண்ண முடியாது இல்லையா, அதனால தான் அவன் ஈஸியாவே அந்த விஷயத்த விட்டுருப்பான். ஆனா அதை யாரு திருன்னா யார் யூஸ் பண்றா அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எந்த ஒரு ஐடியாவுமே உங்களுக்கு இல்ல. மிச்கியுமே அந்த இடத்துல கண்ணை துறக்க மிச்கியோட பிசிக்கல் கண்டிஷன்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா மாதிரி பெரிய மிச்கி அந்த இடத்துல கேட்க, எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், பட் இதுக்கு முன்னாடி ஒர்க் ஆன மாதிரி ஒர்க் ஆகுமான்னு சொல்லிட்டு கேரண்டியா நம்மளால சொல்ல முடியாது. அந்த ரெண்டு குழந்தைங்களை காப்பாத்துறதுக்காக தான் இவன் பவரே யூஸ் பண்ணி இவ்வளோ தூரம் வந்திருக்கான். உங்களை உருவாக்கி இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணி டேட்டாலாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உங்களை அவ்வளோ சீக்கிரம்லாம் விட்டுற மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உரோச்சிமாருமே அந்த இடத்த விட்டு போறான். இதோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க. நீங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா பண்ணிட்டு பாருங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல பரிட்டோ எபிசோட்ஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணிக்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம்.